ஓம் ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயம் பார்க்குறோம். இப்போ சித்திரகேதுவனுடைய வைராகியத்தை பற்றி சொல்கின்ற அழகான அத்தியாயம் இது. ரொம்ப கவனமாக படிங்க. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நம்மளுடைய உறவுகளை இழக்கும் பொழுதும், நம்மளுடைய உறவுகளை எழுந்துடுவோமோன்னு பயப்படும் போதும் இந்த சித்திரகேதுவனுடைய வைராகியத்தை மனசில் நினச்சிக்கணும். எப்பொழுதுமே நான் இதை சொல்கிறது உண்டு. சித்திரகேதுவனுடைய சரித்தம் அவ்வளோ நம்ம எப்பொழுதுமே ஸ்மரணை பண்ண வேண்டிய சரிதம். நம்மளை இந்த சரீரம்தான் எல்லாம், இந்த உறவு தான் எல்லாம்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்க அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணக்கூடிய ரொம்ப அருமையான சரிதம் இது. நம்ம இந்த மாதிரி ஒரு சரிதத்தை படித்துட்டு நம்ம அஞ்ஞானத்தில் உழலக்கூடாதுன்னு தான் அது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டு. ரொம்ப அருமையான ஒரு சரிதம். இந்த சரிதத்தினுடைய நம்ம இவ்வளவும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதாவது சித்திரகேது யார், எதனால் சித்திரகேதுனோட சரிதம் வர்றதுன்றதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விருத்தாசுரன் பார்த்தோம், அதுக்கப்புறம் சித்திரகேதுவை பார்க்குறோம் இல்லையா? அதனால் அவருடைய இந்த சரிதம் இருக்கே, சித்திரகேதுனுடைய சரிதம், அவர் அதை முடிப்பார் 17வது அத்தியாயத்தை. இருந்தாலும் நான் இப்பயே சொல்கிறேன், ரொம்ப புண்ணியமான சரிதம் இது. இதிகாசம் இமம் புண்ணியம் சித்திரகேதார் மகாத்மனக. இவருடைய அந்த மகானுடைய சரிதம்ங்கிறது என்னன்னா, பகவானுடைய பெருமையை பேசுகின்ற இந்த சரிதம், பகவத் பக்திகளை பேசுறது, பக்தர்களுடைய பெருமையை பேசுகின்ற இந்த சரிதம் என்ன பண்ணோம்னா, நம்மளை சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை அளிக்கும். சுத்வா பந்தான் விமுச்சத்தேந்து தான் பல பிராப்தி. அதனால ரொம்ப கவனமாக படிங்க. 16, 17 இன்னும் ரொம்ப அந்த வைராகியத்தை பார்க்க முடியும். சரியா? பக்தினா வைராகியம் தான் இல்லையா? பக்தி ஞான வைராகியம், அதுக்காக தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போது 16வதுல இவர் பேசுகிறார். ஸ்ரீசுகவாச்ச அவர் சொல்கிறார், நாரதர் இந்த ஜீவாத்மாவை பார்த்து பேசுறது தான் அடுத்து சொல்கிறார். நாரத வாச்ச, ஏன்னா அழறார் இல்லையா? அப்போ நாரத வாச்ச ஜீவாத்மன்னு பஷ்ய, ஜீவனே பாரு அப்படின்னு சொல்லிட்டு, பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மாத்தரம் பித்தரம் சத்தே, உன்னுடைய மாதா பிதா சுஹுர்த்து பாந்தவா எல்லாரும் தப்தாக சுச்சா, சோகத்தினால, சோகம் என்கின்ற அனலினால் அப்படி சுடுறது அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சோகத்தில் இருக்கின்றார்கள். பாரு, பஷ்ய ஜீவாத்மா பாரு அப்படிங்கிறார். கலேவரம் சுவாமாவிஷ்ய சேஷமாயிகோ, இந்த கலேவரம் இருக்கேன் இந்த உடலில் நீ திருப்பி புகுந்து கொண்டு சுஹுர்த்வற்ற புங்க்ஷ்வ போகான்னு, சுஹுர்த்துக்களோடு பிதாவோடு எல்லோரும் சேர்ந்து கொண்டு நீ போகங்களை அனுபவித்து நிருபாசனம், இந்த அரசு கட்டலில் நீ உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி திஷ்ட நிருபாசனம்னு சொல்கிற நாரதர். யார்? ஜீவனை பார்த்து சொல்கிறார், இந்த சரீரத்தில் புகுந்து கொண்டு நீ இதெல்லாம் செய்யின்னு சொல்கிறார். அப்போ ஜீவன் பேசுறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்லோகம். ஜீவோ வாச்ச கஸ்மின் கஸ்மின் ஜன்மன்யமி மஹ்யம் பிதரோ மாதரோ பவன், எந்த ஜென்மத்தில் இவர்கள் என்னுடைய மாதா பிதா. போதுமா? இதுதான் ஜீவன் உடலை விட்டு பிரிந்த உடனே அந்த ஸ்தூல சரீரத்தோட எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸும் இல்லை, அந்த வாசனைகள் எதுவுமே இருக்காது. கேட்குறது அந்த ஜீவன், இவா எந்த ஜென்மத்தில் எனக்கு மாதா பிதாவாக இருந்தா, நான் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கேனே, அதில் நான் தேவராகவோ திரியங்காகவோ மனுஷனாகவோ மிருகமாகவோ பறவையாகவோ எத்தனையோ யோனிகளிலிருந்து வந்திருக்கேனே, இது இவர்கள் எந்த பிறவியில் என் தாய் தந்தையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இதில் எதுவும் முட்டாமல், அதாவது பல உறவு முறைகளில் இருந்திருக்கா, பல பிறவிகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரன் சகோதரியா எல்லாம் இருந்திருக்கா. அது எத்தனையோ ஒரு முறைகளை கடந்து வந்த ஜென்மாக்கள், எத்தனையோ ஜென்மாக்கள் வந்துடுறது இந்த ஜீவன். அதில் சொல்கிறது, அந்த ஜீவன் யதா வஸ்தூனி பஞ்ஞானி ஹேமாதீனி ததஸ்ததா, அதாவது ஒரு வஸ்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட கை மாறுற மாதிரி இந்த ஜீவன் ஒரு ஜென்மாவில் ஒரு யோனிஷுலேருந்து இன்னொன்றுக்கு போகிறது. யோனிஷுவா ஒரு யோனிலேருந்து இன்னொரு யோனிக்கு போகின்றது. அப்போது இந்த மனிதர்களோட நீடித்து இருக்கின்ற விஷயமே இல்லை. நித்தியஸ்யார்த்தஸ்ய சம்பந்தோ ஹி நித்யோ திருஷ்யத்தே நృஷு, மனிதர்களை சொல்கிறார், நரர்கள். அப்போ மனிதர்கள் எப்பயுமே நீடித்திருக்கின்ற தொடர்புகள் எதுவுமே இல்லை. எதன் இடத்திலும் தொடர்பும் இல்லை. ஜீவாத்மாங்கிறதுக்கே ஏவம் யோனிகதோ ஜீவக ச நித்யோ நிரஹங்கிருத, ஜீவாத்மா நித்திய நிரந்தரமாக இருக்கின்ற விஷயம்
அதுக்கு வந்து அகங்காரம் இல்லை, நாங்கிற அகங்காரம் இல்லை, என்னது என்னோட மகன் என்னோட அப்பா அப்படின்னு யாரையும் பிடிச்சி நிற்காத அந்த ஜீவன். அதனால இந்த உடல் போயிடுத்துன்னா அந்த ஜீவாத்மாக்கும் அந்த உடலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, நான்கிற எண்ணமே இல்லை. இந்த ஜீவாத்மா எது தெரியுமா? ஏஷ நித்யோ அவ்யய சூக்ஷ்ம ஏஷ சர்வாஸ்ரய ஸ்வதிருக்கு, நித்தியமானது, அழிவில்லாதது, பிறப்பிறப்புக்கு உட்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு ஜீவாத்மா இது. அதனால எதையுமே ஆதாரமாக நினைத்து கொண்டு அந்த ஜீவன் இல்லை. இது இந்த 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 தேகம்தான் அதுக்குன்னு ஆதாரம் கிடையாது. ஏன்னா அதுவே ஆத்ம மாயா குணைர் விஸ்வம் ஆத்மானம் சுஜதி பிரபு. பிரபு பகவானுடைய ஸ்வரூபம், அவ்வளவுதான். மாயா குணங்களை ஏற்றுக்கொண்டு பகவான் வந்து அதை படைக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ந ஹியஸ் யாதி பிரியக கஷ்டின் நா பிரியக ஸ்வபரோவிவா. அப்போது அந்த ஜீவனுக்கு எனக்கு இவன் பிரியன் அவன் அப்பிரியன்லாம் இல்லை, வேண்டது வேண்டாதெல்லாம் இல்லை, நண்பன் பகைவன்லாம் இல்லை, எல்லாம் ஒன்றே தான். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஜீவன் இது. இந்த ஜீவாத்மா வந்து காரிய காரணத்தை சாட்சியாக வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறது, உடலில் அடங்கிற விஷயம் இல்லை இந்த ஜீவன்கிறது. அது என்னது? சுதந்திரமாக இருக்கிறது. நாத்த ஆத்மாஹி குணம் ந தோஷம் ந கிரியாபலம் உதாசீன வதாசீன பராவர்த்தி ஈஸ்வரக அப்படின்னு அந்த ஜீவன் சொன்ன உடனே ஸ்ரீசுகர் சொல்கிறார், குழந்தையாக இருந்த அந்த ஜீவாத்மா அப்படி சொல்லிட்டு, அப்போ அதை கேட்டிருந்தவாள்லாம் விஸ்மிதா முமுச்சுகோ சோகம், இதை கேட்டுக்கொண்டு அந்த சோகத்திலிருந்து, அதாவது குழந்தை இறந்த அந்த சோகத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டா, இதை கேட்டு மனமெல்லாம் கொஞ்சம் சாந்த்வனப்பட்டது. அந்த குழந்தைக்கு கிரியைகள் எல்லாம் பண்ணியாச்சு. அந்த ஸ்னேகம் சோகம் மோகம் எல்லாத்தையும் விட்டாயிற்று. அப்போ சொல்கிறார் இவர் சுகர் சொல்கிறாரு, பாலஜ்ஞோ விரீடிதாஸ் தத்ர பாலஹத்யா ஹதப்பிரபாக பாலஹத்யாவிரதம் சேரூர் பிராமணைர்யன் என் நிரூபித்தம் யமுனாயா மகாராஜ ஸ்மரந்தியோ த்விஜபாஷிதம். பரீட்சித்து இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இதை கேட்டாரோ இல்லையோ, எல்லாரையும் விட்டு, அதாவது இந்த கொன்ற பெண்கள் எல்லாம் தன்னுடைய காந்தியை எழுந்து விட்டார்கள், வெக்கப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அங்கிரச முனிவருடைய உபதேசத்தையும் மனசில் வச்சுட்டார். நேராக போனார், யமுனா நதி கரையில் போனார். இவர்கள் எல்லாம், அதாவது இந்த பெண்கள் எல்லாம் அந்த சிசுஹத்திக்கு உண்டான பிராயச்சித்தங்களை செய்தார்கள். அங்கிரச மகரிஷியும் நாரதரும் வந்து இந்த உபதேசம் சொன்ன உடனே சித்திரகேது வந்து ஒரு தெளிவடைந்தார். எப்படி தெளிவடைந்தார்னா, குளத்தில் விழுந்த யானை வெளியே வரா மாதிரி. சேறு நிரம்பிய குளம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சம்சாரம் தான். அது அந்த பாழுங்கிணத்துல விழுந்து அதுலேருந்து வெளியில் வந்த மாதிரி இவர் நேராக போனார், யமுனைக்கு போனார், குளித்தார், தர்ப்பணம் பண்ணார். அங்கே நாரதர் மகரிஷனும் ஆங்கிரஸ் மகரிஷன் காலில் விழுந்தார். விழுந்துட்டு அந்த அந்த அவருடைய அந்த பிரபன்னாய பக்தாய பிரயாத்மனை, அவருடைய அடக்கமான அந்த சரணாகதி பண்ண அந்த அந்த தன்மையை பார்த்து நாரதர் வந்து அவருக்கு மந்திர உபதேசம் பண்ணார். அப்போது ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய அனிருத்தாய நமக சங்கர்ஷனாயச்ச. அழகாக பகவானை ஸ்துதி செய்கின்ற மந்திரோபதேசத்தை சொல்லிருக்கார். பகவானே நீரே வாசுதேவனாகும், பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷனாக ரூபத்தில் சித்தம்புத்திய மனம் அகங்காரம்ங்கிற அந்த அந்தக்கரணம் இருக்கே, 4 அந்தக்கரணங்கள். அந்த கரணம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது உள்ளே இருக்குது இல்லையா? அந்த 4னுடைய அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கின்றவரே உமக்கு நமஸ்காரம்னு சொல்லி தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்து 19வது ஸ்லோகத்தில் நமோ விஜ்ஞான மாத்திராய பரமானந்த மூர்த்தையே ஆத்மாராமாய சாந்தாய நிவர்த்தை திருஷ்டையேன்னு சொல்லிட்டு அவருடைய அழகான பரமானந்த மூர்த்தியாக இருக்கின்ற பகவானை, ஆனந்தமயமானவனை, சாந்த ஸ்வரூபனான பகவானை வணங்குகின்றேன்னு சொல்லிட்டு ஆத்மானந்தானுபூத்யைவ நியஸ்த சக்தியூர்மயே நமக ரிஷிகேஷாய மகதே நமஸ்தே விஸ்வமூர்த்தையேன்னு சொல்லிட்டு விருப்பு வெறுப்புக்களை எல்லாம் நீக்கி எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து ரிஷிகேஷராக இருப்பவர். அது வந்து இந்த பிரபஞ்சமே அவருடைய தேகமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட விஸ்வமூர்த்தியான பகவானே உமக்கு நமஸ்காரம். அடுத்து சொல்கிறார், யார் ஒருவர் ஸ்வயம் பிரகாசனாக இருக்கின்றாரோ அவருக்கு நமஸ்காரம். அநாம ரூப சின்மாத்திரக சோ அவ்யான்னக சதசத்பரகன்னு சொல்லி
இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து வந்தது? யஸ்மின் மிதம் எதச்சேதம் திஷ்டத்யேப்தி ஜாயத்தே. இந்த பிரபஞ்சம் யாரிடத்தில் வந்ததோ, யாரை ஆதாரமாக கொண்டிருக்கின்றதோ அவருக்கு நமஸ்காரம்னு சொல்லி அடுத்த 23ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறார், என்ன ஸ்பிருஷந்தின விதுர் மனோபுத்தீர் இந்திரியா சபக. நம்ம பார்க்குறது என்ன? எல்லாம் புத்தி, மனம், புத்தி, இந்திரியங்கள் இல்லையா? கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த அந்த பரபிரம்மன் இடத்துலேருந்து அவருடைய ஊக்கத்தினால தானே, அவருடைய இருப்பினால் தான் இதெல்லாம் செயல்படுகின்றது. அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி தேஹே இந்திரிய பிரமாண நோதியோமி யதம்ஷ வித்தாக பிரச்சரந்தி கர்மசு. இந்திரியங்கள், பிராணன், மனசு இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் இந்த சுஜ சைதன்யம் இருக்கிறதுனால தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. அப்படி செய்து கொண்டிருக்கின்ற உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அந்த ரொம்ப அழகான, அதாவது விழிப்பு நிலையில் இருக்கின்றவர் பகவான். நமக்கு வந்து 3 நிலை இருக்குது: சொப்ன, சுஷுப்தி, ஜாகிரதா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதில் அடுத்ததாக 25ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய மகானுபாவாய மகாவிபூதிபதையே சகல சாத்வத பரிவிருஷ்ட நிகரகர கமல குட்மலோ பலாலித சரணாரவிந்த யுகல பரம பரமேஷ்டி நமஸ்தேன்னு சொல்லிட்டு ஓம்கார ஸ்வரூபனான பகவானே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீ சுகவாச்ச. இப்போ சித்திரகேதுக்கு இந்த அழகான மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டார். அங்கிரச முனிவரோடு சேர்ந்து பிரம்மலோகம் போயிட்டாராம் நாரதர். அப்போ சித்திரகேது நாரதர் தனக்கு உபதேசம் பண்ண அந்த மந்திரத்தை அப்படியே நீரை மட்டும் ஆகாரமாக உட்கொண்டு 7 நாட்கள் தியானம் பண்ணாராம். சித்திரகேதஸ்து வித்யாம் தாம் யதா நாரத பாஷிதம் தாரயாமாச சப்தாகம பக்ஷக சுசமாஹிதக. 7 நாள் முடிஞ்சது. அந்த வித்தையினால் சித்திரகேது வித்யாதராதிபத்தியம், வித்யாதரர்களுக்கு தலைவனாக அவனுக்கு அந்த பதவி கிட்டியது. இந்த வித்தியினாலே அவருடைய மனம் தூய்மையானது. சங்கர்ஷ்ண மூர்த்தி அப்படியே அழகான அவருடைய திருவடை தாமரையினுடைய அருகில் நின்று பார்க்குறாராம். மிருணால கௌரம் சிதிவாசம் ஸ்புர கிரீடகேயூர கடித்ர கங்கணம் பிரசன்ன வக்த்ராருணலோச்சனம் மிருதம் ததர்ஷ சித்தேஸ்வர மண்டலை பிரபும். இது பார்க்குறாராம். இவ்வளோ அழகாக இருக்கார் சித்த மண்டலத்தில். அப்படியே சித்தர்கள்லாம் சூழ்ந்து கொண்டு அழகான மிருணால கௌரம் தாமரை தண்டனுடைய அந்த வெண்மை நிறமாக கொண்ட அழகான திருமேனி, சிதிசவாசம் அழகான நீல நிற பட்டை கொண்டு பட்டு உடுத்தி கொண்டு, ஸ்புரத் கிரீட்டம் அழகான கிரீடம், நவரத்ன கிரீடம், கேயூரம் கங்கணம் அணிந்து கொண்ட அழகான புஜங்கள், இடுப்பிலே அழகான அரஞ்சானை கட்டிக்கொண்டு ரொம்ப அழகான வளைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு ரொம்ப சிவந்த கண்களை கொண்ட தெளிவான அழகான திருமுக மண்டலமாக பகவானோட சித்தேஸ்வர மண்டலை சித்தர்கள் எல்லாம் பார்க்குறா. ததர்ஷ இவர் பார்க்குறார். அவரை தரிசனம் பண்ணத்தில் உடனே இவருடைய எல்லா பாபங்களும் போயிடுதான். யார்? சித்திரகேதுனுடைய பாபங்கள் எல்லாம் அழிந்து விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாமல் இதயத்தில் அப்படியே பக்தி அப்படி பொங்கறதான். அப்படியே கண்களில் ஆனந்த அஸ்ரு அப்படி பிரணயாஷு லோச்சனக அப்படியே பொழியறது கண்கள்லேருந்து ஆனந்த அஸ்ரு, பிரணயம், பக்தி, பிரேம பக்தி. அதனால் அவருக்கு அப்படியே ரோமாஞ்சம் அடைந்து கொண்டு அந்த ஆதிசேஷனான சங்கர்ஷ்ண மூர்த்தியான பகவானை பார்த்தார். அவருடைய அந்த பகவானுடைய ஆசனமே நினைந்ததுங்கிற இவருடைய உத்தம ஸ்லோக பதாப்ஜ விருஷ்டம் பிரேம அஸ்ரு, அந்த அஸ்ருனால் அதை நினைந்து தான். அப்படி அவர் அவர் என்ன ஸ்துதி பண்ணுறதுனே தெரியல, வார்த்தையே வரல. அதுக்கப்புறம்தான் அவரே தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு ஸ்துதி பண்ணுறாராம். சித்திரகேது உருவாச்ச 34வது ஸ்லோகத்தை சொல்கிறார். அஜித்தன்னா யார்? யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவன் தான் அஜிதக சமமதிபி சாதுபீர் பவான் ஜிதாத்ம பீர்பவாதா விஜிதாஸ்தேபி ச பஜதாம காமாத்மனாம் ய ஆத்மதோதி கருணக. எப்படிப்பட்டவர் இவர்? கருணாமூர்த்தியாக இருக்கின்றார். பகவானே உமக்கு என்னுடைய
நமஸ்காரம். அது என்ன நமஸ்காரம்னா, எல்லாருக்கும் கருணையினாலேயே என்னன்னாலும் அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் கேட்காமலே கொடுக்கக்கூடியவர்களாச்சு ஆயிற்றே எம்பிரானே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த தவ விபவக கலு பகவன்னு ஜகது உதயஸ்தித திளையாதினி அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மதேவர் முதற்கொண்டு எல்லாருமே உம்முடைய அம்சம்தான் என்று தெரிந்து கொள்கின்றேன். அணுவிற்கு அணுவாக பரமானு பரம மகதோ, அணுவிற்கு அணு மகத்துக்கு மகமாக இருக்கின்ற நீரே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்மாண்டம், அதாவது இந்த பிருத்திவியை 7 ஆவரணங்களாக மூட இருக்கின்றது. கோடி கோடி பிரம்மாண்டங்களும் ஒரு அணுவை போல உங்களை சுத்தின்னு இருக்கே, அப்படிப்பட்ட உம்முடைய எல்லையை யாரானும் கண்டதுண்டோ? எத்திர பதத்தி அணுகல்பகா சகாண்ட கோடி கோடிபி ததன்னதக அப்படின்னு சொல்லிட்டு விஷய திருஷோ நரபசவோ உபாசனே விபூதிர்ன பரம் துவாம். இந்த மக்கள் எல்லாம் உம்மை பணியாமல் சிறு சிறு ஆசைகளுக்காக எதையெல்லாம் பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். எப்படி பட்டத்திரி சொன்னார், சுத்தமாக இருக்கிற விஷயங்கள்லாம் பிடித்து கொண்டு இருக்கின்றார்களே, அதை தான் இங்கே சொல்கிறார் அவர். அதனால் உம்மை வழிபட்டால் கிடைக்கின்ற இன்பமானது சாந்திரானந்தமாக இருக்கின்றது, முடிவில்லாத இன்பமாக இருக்கின்றது. அதே போல் இங்கே அவர் சொல்கிறார், உம்மை என்ன உம்மை சேவித்தால் போருமே, இந்த பிறப்பிறப்பு என்ற விஷயமே இருக்காது, இன்பத்துன்பங்கள் என்கின்ற துவந்தமே இல்லாமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஜிதம் அஜித திருப்பிங்க சொல்கிறார். ததா பவதா யதாக பாகவதம் தர்ம மனபக்யம். அஜிதனேன்னு திருப்பிங்க கூப்பிட்டு சொல்கிறார். பாகவதா நீர் உபதேசம் பண்ண உடனே அந்த பாகவதத்தை பிடித்து கொண்டு எல்லோரையும் உம்மிடத்தில் கொண்டு வந்து விட்டீர்களே, எல்லோரையும் உம்மிடத்தில் வெற்றி கொண்டு விட்டீர்களே. சனகாதி முனிவர்களும் எல்லோரும் பாகவத தர்மத்தை தானே பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாகவத தர்மம் எப்படிப்பட்டது? விஷமம் அதிர்ன எத்திர நுடாம் துவமஹமிதி மம தவேதிய ச யதன்யத்ர விஷமதியா ரச்சிதோயக ச ஹ்ய விசுத்தஹ விஷ்ணுரத தர்ம பகுலக. பாகவத தர்மம் எவ்வளோ சுத்தமானது! காமிய கர்மாவிலிருந்து நான் என்கின்ற அந்த தான் என்கின்ற எண்ணத்திலிருந்து விலகப்பட்டு பாவத்தை அழிக்கக்கூடியது. எந்த விஷயமே, அதாவது பற்றோடு செய்கின்ற செயல்கள்லாம் மற்றவர்களுக்கு ஏதான ஒரு தீமை தான் நடக்கும். அதனால் செய்கின்ற விஷயங்களில் பற்று கொண்டு இல்லாமல் செய்யும்பொழுது அது நமக்கு அது ஒரு நம்மளுடைய நிலையை ஏற்றி விடுகின்றது இல்லையா? அப்போது மற்றவர்கள் மனம் புண்படாமல் அறத்தின் பார்ப்பட்டு எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது அது பாவத்தை, அதாவது நான் என்கிற பாவத்தை கொடுக்கின்றது. நான் இல்லை என்னும்போது நான் என்கின்ற எண்ணத்தை நீக்கும் பொழுது அந்த பாகவத தர்மத்தை கொடுக்கின்றது இல்லையா? அதனால் ந வியதி சரதி தவேக்ஷா யயாஹ்ய பீஹிதோ பாகவதோ தர்மக. பாகவத தர்மத்தை நீரே அல்லவா எல்லோரிடத்திலும் கொடுத்தீர்கள். அதாவது ஒருவர் மூலமாக கொடுத்து அண்ட சராசரத்திலும் எல்லோருக்குமாக அந்த பாகவத தர்மத்தை உரைத்தவர் அல்லவா சுவாமி. நஹி பகவன், உம்மை தரிசித்த நொடியிலேயே பாப்பங்கள் விலகி விடுகின்றது. உம்முடைய ஒரே ஒரு நாமத்தை ஒரு நிமிடம் என் நாம சக்ரிஷ ஸ்ரவணாத்து புல்கசோபி விமுச்சதே சம்சாராத். உன்னுடைய 1000 நாமாக்கள் ஒரு நாமத்தை சொன்னால் மட்டுமே, ஒரு நாமத்தை சொன்ன நாமத்தை சொல்வதை கேட்டாலே யாரானாலும் பஞ்சம குலத்தை சேர்ந்தவனானாலும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்று முக்தியை அடைகின்றான். உம்மை தரிசித்த போது என்னுடைய மனசில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் நீங்கி நான் தூய்மையாகினேன் அப்படின்னு சொல்கிறத அவர் ரொம்ப அழகாக 48 ஸ்லோகம் வரைக்கும் பகவானுடைய பெருமையே சொல்லிகிட்டு இருக்கார் ரொம்ப அழகாக. இவ்வளவு பெரிய பூமண்டலம் உம்முடைய தலையில் ஒரு கடுகு மாதிரி இருக்கே சுவாமி. சங்கர்ஷ்ண மூர்த்தியாக ஆதிசேஷனாக இந்த பூ உலகை தன் தலையில் தாங்கி கொண்டிருக்கின்றார் இல்லையா? அதை சொல்கிறார் அவர். சுகர் சொல்கிறார், பரீட்சித்து வித்யாதருக்கு அதிபதியாக சித்திரகேதுக்கு சொன்னோன்னே சங்கர்ஷனுக்கு மிகவும் துஷ்டி ஆயிட்டார். அவர் சொல்கிறார், என்னை தரிசித்ததுனால் உமக்கு பயன் கிடைத்து விட்டது, சித்தி பெற்று விட்டாய். ஏனென்றால் ஆங்கிரச முனிவரும் நாரதரும் சொன்ன அந்த வித்தியை கொண்டு என்னை தரிசித்ததால் அப்படின்னு சொல்லி, எல்லாம் நாமே அகம் வை சர்வ பூதானி பூதாத்மா பூதபாவனக. நானே இந்த பூதங்களினுடைய இந்த பிரபஞ்சத்தின் தொகுதியாகவும் நானே இருக்கின்றேன் என்று அவர்
சொல்லிக்கொண்டு போக்கியமான பிரபஞ்சத்தில் போக்தாவாக இருப்பது ஜீவன் இல்லையா. இந்த போக்கிய பிரபஞ்சம் ஜீவன் இடத்துல போக்கியமாக இருக்குது. போக்கியமான பிரபஞ்சம், போக்தாவான ஜீவன், இந்த ரெண்டுத்துலேயுமே காரணரூபியாக நான் தான் இருக்கின்றேன் என்பதை அழகாக சங்கர்ஷ்ணமூர்த்தியான பகவான் சொல்லவும், அந்த கனவு கலைந்த பின் கனவில் கண்டது நினைவு அல்ல இல்லையா, கனவாக தான் இருக்குது. அப்போது விழிப்பு கனவுங்கிறதுல ஜீவனுடைய நிலையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபிரமத்தையே நாம் ஸ்மரணை செய்ய வேண்டும்ங்கிறதையும் சொல்கிறார். ஹரி ஓம். இது ஒரு 16வது அத்தியாயம், கொஞ்சம் பெரிய அத்தியாயம். நம்ம 55வது ஸ்லோகம் பார்க்குறோம். ஏன பிரசுப்த புருஷ ஸ்வாபம் வேதாத்மனஸ்ததா சுகம் ச நிர்குணம் பிரம்ம ததாத்மன வேஹிமாம். தூக்கத்தில் கண்டதை ஒரு இன்பம், தூக்கத்தில் ஒரு இன்பமாக இருக்குது. அதுபோல் உன்னுடைய ஆன்மா என்ன என்பதை புரிந்து கொள். தூக்கம் விழிப்பு அந்த ரெண்டு நிலையும் அனுபவிக்கின்ற மனிதன் அது தொடர்ந்து இருந்தாலும் உண்மையில் அவன் தனிப்பட்டு தான் இருக்கின்றான். அதான் பரபிரம்மமான நான் தான். ஜீவன் என்னை மறக்கும் பொழுது அவன் என்னிடத்திலிருந்து பிரிகின்றான். ஏதேதத் விஸ்மிருதம் பும்சோ மத்பாவம் பின்னமாத்மனக. பகவானை மறைக்கும் போது நான் வேறு அவன் வேறாக இருக்கின்றான் என்று சொல்லி நான் வேறு அவன் வேறாக இருக்கின்றான் அப்படின்னு அவரே சொல்கிறார். அதனால்தான் ஒரு பிறவிக்கு பிறகு இன்னொரு பிறவியாக தொடர்பு இருக்கின்றது. இந்த மானுட பிறவி பரோக்ஷ ஞானம், அதாவது பரோக்ஷ நேராக பார்க்க முடியாது இல்லையா, சாட்சாத்காரங்கிற நேராக பார்க்குற அபரோக்ஷ பாவம். இந்த அபரோக்ஷ அனுபவமும் பரோக்ஷ ஞானமும் இந்த ரெண்டுத்துக்கும் ஆணிவேராக இருக்குது. அதாவது ஆன்மஸ்வரூபமான பகவானை அறிந்து கொள்ளாதவன் எந்த பிறவிலுமே அமைதியை பெற மாட்டேன் என்கின்ற ஒரு உயர்ந்த கருத்தை சொல்கிறார். அதனால்தான் சொன்னேன் 16வது அத்தியாயம் ரொம்பவும் முக்கியமான அத்தியாயம்னு. இந்த லௌகீக விஷயத்தில் பிரகிருதி மார்க்கத்தில் அப்படியே சிரமம் இருக்குது, துன்பம் இருக்குது. இன்பம்னு நினச்சி பண்ணுறதெல்லாம் துன்பமாக இருக்கலாம், பயனே கிடைக்காம இருக்கலாம். இது யார் சொல்கிறா? பகவானே சொல்கிறார். ஆனால் பற்றற்று செய்தால் நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி, ஆண் பெண் எல்லாரும் இன்பத்துக்காகவே துன்பம் நீங்கவே எல்லா செயல்களும் செய்கின்றார்கள். அதனால் துன்பம் தொலையறதில்லை, இன்பமும் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தன்னை அறிவாளியாக நினச்சின்ட்டு ஆன்மஸ்வரூபம் ரொம்ப நுண்ணியமான விஷயங்கிறத தெரிந்து கொண்டு ஜாகிரத சுஷுப்தி சொப்னம்ங்கிற அந்த 3 நிலைகளையும் அதற்கு அபிமானியான தேவதைகளையும் கடந்து தனிப்பட்டு நிற்கின்ற ஆன்மாங்கிறதை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி 61வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த உண்மையை நன்கு தெரிந்து கொண்டு பகுத்தறிவோடு ஆராய்ந்து இன்மையிலும் மறுமையிலும் கிடைக்கின்ற விஷய இன்பங்களிலிருந்து தன்னை விலக்கி கொள்ள வேண்டும்னு சாட்சாத் சங்கர்ஷ்ணமூர்த்தியான பகவான் சொல்கிறார். அப்போ தான் உலகத்தில் தெரிஞ்சுட்டுருக்க அந்த கண்ணுக்கு தெரிகின்ற அபரோக்ஷ ஞானமும் மறுமையில் உணரப்படுகின்ற பரோட்ச ஞானமும் என் பக்தன் மகிழ்ச்சி அடைகின்றான் அதை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி, யோக மார்க்கத்தினுடைய தத்துவத்தை அறிந்த மனிதன் பிரம்மத்தையும் ஜீவனையும் ஒன்றாக காணுகின்ற அறிவு, தனக்கும் பிறருக்கும் எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடியதுங்கிற அந்த தெரிந்து கொள்வது தான் சிறந்த விஷயமான ஞானம். ஸ்வார்த்த சர்வாத்மனா ஞேயோ யத் பராத்மைக தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு, தொமேத ஸ்ரத்தையா ராஜன் அப்புறமத்தோ வச்சோமம ஞான விஜான சம்பன்னோ தாரயன்னாஷு சித்தியசி. இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு உன் மனதில் வைப்பாயானால் ஞானமும் விஜானமும் கிடைத்து கொண்டு அதனால் சித்தி அடைவாய் அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார் சித்திரகேதுக்கு. ஸ்ரீசுகர் சொல்கிறார், ஆஸ்வாசிய பகவான் இத்தம் சித்திரகேதும் ஜகத்குரு பகவான் அவர் இவ்வளவு அழகாக உபதேசம் பண்ணார் சித்திரகேதுக்கு. சொல்லிவிட்டு அவர் முன்னாடியே திரோதானமானார் விஸ்வாத்மா அப்படின்னு சொல்லி 16வது அத்தியாயத்தை முடிக்கின்றார். हरि ओम अथ षष्ठस्कन्धे षोडशोऽध्यायः. शीर्षकोवाच अतद्धेव ऋषिराजन् सम्परेतां नृपात्मजां दर्शयित्वेदिहोवाच ज्ञातीनामनुशोचताम्. नारथोवाच जीवात्मन् पश्य भद्रं ते मातरं पितरं च ते सुहृतो बान्धवास्तप्ताः शुशात्वत्कृतया भृशं कलेवरं समाविश्य शेषमायुः सुहृद्वृतः पुंक्षो भोगान् पितृप्रत्थान् अधितिष्ठ
वसिष्ठनृपासनं जीवोवाच कस्मिन् जन्मन्यं पितरो मातरो भवन् कर्मभिर्भ्राम्यमानस्य देवतिर्यङ्ग्रयो निशो बन्धुज्ञातैर्मध्यस्थ मित्रोदासीन विद्विषः सर्व एव हि सर्वेषां भवन्ति क्रमशो मितः यथा वस्तूनि बन्यानि हेमादीनि ततस्ततः पर्यटन्ति नरेष्वेवं जीवो योनिषु कर्तृषो नित्यस्यार्थस्य सम्बन्धो हि अनित्यो दृश्यते नृषो यावत् यस्य हि सम्बन्धो ममत्वं तावदेव हि एवं योनिगतो जीवः स नित्यो निरङ्कृतः यावत् यत्रोपलभ्येत तावत् स्वत्वं हि तस्य तत् एष नित्यो अव्ययः सूक्ष्म एष सर्वाश्रयः स्वदृक् आत्ममाया गुणैर्विश्वम् आत्मानं सृजते प्रभो न ह्यस्यादिप्रियः कश्चित् न प्रियस्व परोऽपि वा एकः सर्वधियां दृष्टा कर्तॄणां गुणदोषयोः न दत्तात्मा हि गुणं न दोषं न क्रियाफलम् उदासीनवदासीनः परावरदृगीश्वरः श्रीशुकोवाच इत्युदीर्य गतो जीवा ज्ञातयस्तस्य ते तदा विस्मिता मुमुचुशोकं चित्वात्मस्नेहशृङ्खलां निरृत्यज्ञादियो ज्ञात्वः देहं कृत्वोचिता क्रियाः तद्यजोर्विश्यदं स्नेहं शोकमोहभयार्तितम् बालग्न्यो व्रीडितास्तत्र बालहत्या हतप्रपाः बालहत्याव्रतं चेरुः ब्राह्मणैर्यन्निरोभितं यमुनायां महाराज स्मरन्त्यो द्विजभाषितं सहितं प्रतिबुद्धात्मा चित्रकेतोर्द्विजोक्तिभिः गृहान्तकोपनिष्ठान्तः सरपङ्कादिव द्विषः कालिन्त्यां विधिवत् स्नात्वा कृतपुण्यजलक्रियः मौनेन संयतप्राणो ब्रह्मपुत्राववन्तद अद तस्मै प्रपन्नाय भक्ताय प्रयतात्मने भगवान् नारदप्रीतो विद्यामेतामुवाचः ॐ नमस्तुभ्यं भगवते वासुदेवाय धीमहि प्रद्युम्नाय अनिरुद्धाय नमः संकर्षणाय च नमो विज्ञानमात्राय परमानन्दमूर्तये आत्मारामाय शान्ताय निवृत्तैतदृष्टये आत्मानन्दानुभूत्यैव न्यस्तशक्त्युर्मये नमः ऋषिकेशाय महते नमस्ते विश्वमूर्तये वचस्युपरदे प्राप्य य एको मनसा सह अनामरूपश्चिन्मात्रः सो अव्यान्नः सदसत्परः यस्मिन् इदं यदश्चेतं तिष्ठत्यभ्येति जायते मरुन्मयेष्विव मृज्जादिः तस्मै ते ब्रह्मणे नमः यन्न स्पृशन्ति न विदुः मनोबुद्धीन्द्रियासवः अन्तर्बहिश्च विदधं व्योमवत्तन्नतोऽस्म्यहं देहेन्द्रियपानप्राणमनोधियोमि यदंशविद्धाः प्रचरन्ति कर्मसो नैवान्यथा लोहमिव प्रदप्तं स्थानेषु तद्द्रष्टपदेशमेति ॐ नमो भगवते महापुरुषाय महानुभावाय महाविभूतिपतये सकल सात्वद परिव्रटनिकर करकमल कुट्मलोभालित चरणारविन्दयुगल परम परमेष्टिन् नमस्ते श्रीशुकोवाच भक्तायै ताम्रपन्नाय विद्यामादिश नारदः यया अंगिरसा सागं धाम स्वायंभुवं प्रभो चित्रकेतुस्तविद्यां तां यदा नारदभाषितां धारयामास सप्ताहम् अपक्षः ससमाहितः ततश्च सप्तरात्रान्ते विद्यया धार्यमानया विद्याधराधिपत्यं स लेभे अप्रतिहतं नृप ततः कतिपयोपयाहोभिः विद्ययेत्तमनोगतिः जगामदेवदेवस्य शेषस्य चरणान्तिकं मृणालगौरं श्रीनिवाससंस्फुरत् किरीटकेयूरकटीत्रकङ्गनं प्रसन्नवक्त्रारुणलोचनं मृदं तदर्श सिद्धेश्वरमण्डलैः प्रभुं तद्दर्शनत्वस्तसमस्तकिल्पिषः स्वच्छामलन्धा करणोऽभ्ययान् मुनिः प्रवृत्तभक्त्या प्रणयाशुलोचनः प्रहृष्टरोम अनमधादिपूरुषम् स उत्तमश्लोकपदाब्जविष्टं प्रेमाशुलेशैरुपमेहयन्मुहो प्रेमोपरुत्थाखिलवर्णनिर्गमो नैवाशगत्तं प्रसमेडितुं चिरं ततः समाधाय मनोमनीषया बभाषयेदत् प्रतिलब्धवागसौ नियम्य सर्वेन्द्रियबाह्यवर्तनं जगद्गुरुं सात्वतशास्त्रविग्रहं चित्रकेतुरुवाच आजिथ
जिदस्सममदिभिः साधुभिर्भवान् जिदात्मभिर्भवता विजयदास्ते भजताम् आखामात्मनाम् आत्मदोऽधिकरणः तव विभवः खलु भगवन् जगदुदयस्थितिलयादीनि विश्वसृजस्ते अंशांशाः तत्र मृषा स्पर्धन्ते पृथगभिमध्या परमानुपरममहतो त्वम् आद्यन्धान्तरवर्तित्रयविदुरः आधावन्ते अपि च सत्त्वानां यद्ध्रुवं तदेवान्धराले अपि शित्यादिभिरेष किलावृतः शब्दभिर्दशगुणोत्तरैराण्डकोशः यत्र पतति अनुकल्पः कल्पः सहाण्टकोटिकोटिभिस्तदनन्तः विषयतृषो नरपशवो य उपासते विभूति न परं त्वां तेषामाशिष ईश तदनु विनश्यन्ति यथा राजकुलं कामधियस्त्वयि रचिता न परमरोहन्ति यथा करम्बबीजानि ज्ञानात्मनि अगुणमये गुणगणोदोऽस्य द्वन्द्वजालानि जिदम् अजित तदा भवता यथाह भागवतं धर्ममनवद्यं निष्किञ्चना ये मुनय आत्मा रामायमुपासते अववर्गाय विषममदिर्नयत्र नृणां त्वम् अहमिति मम तवेदि च यदन्यत्र विषमधिया रचितो ह्यः स हि अविशुद्धः सहिष्णुरधर्मबहुलः कः क्षेमः निजपरयोः कियानर्थः स्वपरद्रुहा धर्मेण स्वद्रोहात् तव कोपः परमसम्भीडया च तदा धर्मः न व्यभिचरति तवेक्षा यया ह्यभिहितो भगवतो धर्मः स्थिरचरसत्त्वकदम्बेषु अप्रदत्यो यमुपासते त्वार्याः न हि भगवन्न कटितमितं त्वद्दर्शनान् नृणाम् अखिलपापक्षयः यन्नाम सकृत्श्रवणात् पुल्कसकोऽपि विमुच्यते संसारात् अथ भगवन् वयमधुना त्वदवलोकपरिमृष्टाशयमलाः सुरऋषिणा यदुदिदं तावकेन कथमन्यता भवति विदिदं ननन्दसमस्तं तव जगदात्मनो जनैरिहाचरितं विज्ञाप्यं परमगुरोः कियदिव सविधुरिव कत्योदये नमस्तुभ्यं भगवते सकलजगत्स्थितिलयोदयेशयाय दुरवसिदात्मगतये कुयोगिनां पिता परमहंसाय यं वैश्वसन्तमनुविश्वसृजश्वसन्ति यं चेकितानमनुचित्तयो उच्चकन्ति भूमण्डलं सस्यपायति यस्य मूर्ध्नि तस्मै नमो भगवतेस्तु सहस्रमूर्ध्ने श्रीशुकोवाच संसुतो भगवानेव आनन्दस्तम् अभाषत विद्याधरपदिं प्रीतः चित्रकेतुं कुरुत्वः श्रीभगवानुवाच यन्नारदाङ्गिरोभ्यां ते व्याहृतं मे अनुशासनं संसिद्धोऽसि तया राजन् विद्यया दर्शनाच्च मे अहं वै सर्वबोधानि बोधात्मा बोधभावनः शब्दब्रह्म परं ब्रह्म ममोभे शाश्वती तनो लोके विदधमात्मानं लोकं चात्मनि सन्ततम् उभयं च मया व्याप्तं मयि चैव उभयं कृतं यदा सुषुप्तः पुरुषो विश्वं पश्यति चात्मनि आत्मानमेकदेशस्थं मन्यते स्वप्न उत्थितः एवं जागरणादीनि जीवस्थानानि च आत्मनः मायामात्राणि विज्ञाय तद्दृष्टारं परं स्मरेत् येन प्रसुप्तः पुरुषः स्वापं वेदात्मनस्तदा सुखं च निर्गुणं ब्रह्म तमात्मानं मावयेहि माम् उभयं स्मरतः पुंसः प्रस्वापप्रतिबोधयोः अन्वेदि वेदिरिच्येत तज्ज्ञानं ब्रह्म तत्परं यत्येतत् विस्मितं पुंसो मद्भावं भिन्नमात्मनः ततः संसार एतस्य देहाद्देहो मृतेर्मृतिः लब्ध्वेह मानुषीं योनिं ज्ञानविज्ञानसम्भवामात्मानं यो न बुध्येत न क्वचित् क्षममाप्नुयात् स्मृद्वेहायं परिक्लेशं तदफलविपर्ययाम्
अभयं चाप्य निहायां संकल्पात् विरमेत् कविः सुगाय दुःखमोक्षाय कुर्वते दम्पती क्रियाः तदो अनिवृत्तिरब्धादिर्दुःखस्य च सुखस्य च एवं विपरीं भूत्वा नृणां विज्ञापिमानिनाम् आत्मनश्च गतिं सूक्ष्मां स्थानत्रयविलक्षणां दृष्टशुद्धाभिः मात्राभिः निर्मुक्तस्वेन तेजसा ज्ञानविज्ञानसन्तुष्टो मद्भक्तः पुरुषो भवेत् एतावानेव मनुजैः योगनैपुणबुद्धिभिः स्वार्थसर्वात्मनो ज्ञेयो यत्परात्मैकदर्शनं त्वमेदर्शनया राजन् अप्रमत्तो वचो मम ज्ञानविज्ञानसम्पन्नो धारयन्नाशसिद्ध्यसि श्रीशुकोवाच आश्वासि भगवान् तं चित्रकेतुं जगद्गुरुः पश्यदस्तस्य विश्वात्मा ततश्चान्तर्ददे हरे श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय. ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் பார்க்குறோம். ஸ்ரீசுகோவாச்ச ஸ்ரீசுகர் சொல்லின்னு இருக்கார், இந்த வித்யாதரர்களுக்கு தலைவனாக இருந்த சித்திரகேது அவர் வானவெளியில் அப்படி, அதாவது வித்யாதரர்கள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, ஸ்ட்ராட்டோஸ்பியர் பூர்வ சுஹா மகாஜனான்னு சொல்லிட்டு கீழே 7 பூமி மேலே அப்படின்னு எல்லாம் அந்த மேலே அவருடைய 7 நாட்கள் தபசினால் வித்யாதரர்களுக்கும் தலைவனான சித்திரகேது வானவெளியில் அப்படியே பறந்துருந்தாராம். யோக சித்தி கிடைச்சிருத்தவருக்கு எல்லோரும் சித்தர்களும் சாரணர்களும் வித்யாதர பெண்மணிகளும் எல்லோரும் பகவானுடைய நாமாக்களை பாடிக்கொண்டிருந்தனர். அப்படி ஒரு நேரத்தில் ஏகதா ச விமானேன, ஒரு நாள் விமானம் மூலமாக விஷ்ணு தத்தேன பாசதா, ரொம்ப அழகாக ஒளி வீசி கொண்டிருக்கின்ற அந்த விமானம், அந்த விமானத்தில் யார் கொடுத்தான்னா விஷ்ணு தத்தம், பகவான் கொடுத்த ஒளி வீசுகின்ற அந்த விமானத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். அப்படி போயின்னு இருக்கிறச்சே பகவானை பார்த்தாராம். யார்? கிரீஷம் பரமசிவனை பார்த்தார். அங்கே அவர் எப்படி இருந்தார்னா, ஆலிங்கியாங்கிரிதாம் தேவியும் பாகுனா முனி சம்சதி, முனிகள் புடைசூழ பார்வதி தேவியை தன் அங்கத்தில் இருத்தி கொண்டு இருந்த பரமசிவனை அவர் பார்த்தார். பார்த்துட்டு ஒரு ஜஹாச, ஒரு சிரிச்சுன்ட்டே எல்லாரும் கேட்குற மாதிரி, உவாச்ச தேவியாக சுண்பத்யா, தேவி உமாதேவி கேட்கும்படியாக அவர் பேசினாராம் சித்திரகேது. அது என்ன பேசினார்னா, ஏஷ லோககுரு, யார்? இவர் லோககுரு, சாக்ஷா தர்மம் பக்தா ஷரீரினா, இவர் தான் தர்மங்களை உபதேசிக்கின்றவர். இவர் ஆஸ்தே முக்கிய சபாயாம், எல்லோரும் இருக்கின்ற இந்த சபையில் வை மீது நீ போய பாரியையா, பாரியை இப்படி கட்டிண்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஹாஸ்யமாக பேசினார் சித்திரகேது. அது மட்டும் இல்லை, ஜடாதரர், இவர் ஜடாதரர் தீவிரமாக தபசு செய்கின்ற பெரிய தபஸ்வி, பிரம்மவாதி சபாபதிகி அங்கீகிருத்திய ஸ்ரீயம், தன்னுடைய அங்கத்தில் ஸ்ரீயை வைத்து கொண்டிருக்கின்றாரே வெட்கமே இல்லாமல் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் எப்படி இப்படி ஒரு அவையில் போய் பெண்ணை தன்னுடைய மனைவியை ஆலிங்கனம் செய்து கொண்டு உட்காரலாம் அப்படின்னு ஒரு கேலியாக சொல்லவும் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாள் பார்வதி. அப்போ ஸ்ரீசுகர் சொல்கிறார், இதெல்லாம் பகவானான ஸ்ரீ சங்கரருடைய காதிலும் விழுந்தது. பகவானபி தத் ஸ்ருத்வா, அதையும் கேட்டார். ஆனாலும் அவர் ஒன்றுமே பேசலை, பதில் பேசலை, அமைதியாக இருக்கின்றார். அப்பொழுது அவர் அமைதியாக இருக்கின்றார். இவனுடைய இவ்வளவு என்ன செருக்கு அப்படின்னு பார்வதி தேவிக்கு கோபம் பார்வதி தேவி பேசுகின்றாள். பார்வதி உவாச்ச அயம் கிமது நா லோகே சாஸ்தா தண்டதரக பிரபு, மற்றவர்களுக்கெல்லாம் தண்டித்து என்ன வேண்டும் என்று அவர்களை நல்வழிப்படுத்த நாம் இருக்கும் பொழுது இவன் என்ன பேசுவது? அஸ்மத் விதானாம் துஷ்டானாம் நிர்லஜானாம் ச விப்ரகிருத்து, இவன் எப்படி இப்படியெல்லாம் பேசலாம்? பரமேஸ்வரன், அதாவது தேவன் இங்கு இருக்கும் பொழுது எல்லா சனகாதி முனிவர் முதற்கொண்டு நாரதர் முதற்கொண்டு எல்லோரும் இருப்பவர்களுக்கெல்லாம் தர்மம் தெரியாதா என்ன? பிரம்மதேவர் இருக்கின்றார், பரம மங்களமான சிவபெருமானை தானே தியானம் செய்து கொண்டு எல்லோரும் இருக்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சாரியனாக இருக்கின்ற இவரிடத்தில் எப்படி அவன் இப்படி பேசலாம்? அவனை தண்டியக, அவனுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று உமாதேவி சொல்லி கொண்டிருக்கின்றாள். இவனுக்கு என்ன, தன் பெரிய
தானே பெரியவன் என்கின்ற ஒரு நினைப்பா. நாயம் அர்ஹத்தி வைகுண்ட பாத மூலோபசர்ப்பணம் சம்பாவிதமதி ஸ்தப்தா சாதுபிகி பரிபாசிதம். இப்படி என்ன ஒரு அகம்பாவம் இவனுக்கு, அதனால அசுரப்பிறவியை அடைவாயாகன்னு சபிச்சுடுறான் உமாதேவி. அதை பாப்பியசீம் யோனிம் ஆசுரிம் அசுரனாக பிறக்க கடவுது என்று சபிக்கின்றாள். எதற்காக? எதேக பூயோ மகதா ந கர்த்தா புத்திர கில்பிஷம். அதனால் இன்னொரு தடவை திருப்பியும் நீ இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாய் அப்படின்னு சொல்ல உடனே சுகர் சொல்கிறார், இந்த மாதிரி சுவாபம் கேட்ட உடனே சித்திரகேது விமானத்தில் கீழே இறங்கிட்டார். உமாதேவியை வணங்கிட்டு அவர் பேசுகிறாராம், பிரதிகிருஹ்ணாமி தே சாபம் ஆத்மனோ அஞ்சலி அம்பிகே, என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய கர்மாவினால் பூர்வதிஷ்டம் ஹி தஸ்ய தத், எனக்கு கிடைத்தது இந்த சாபம், என்னுடைய கர்மாவினால் கிடைத்தது. எனக்கு அஜ்ஞானமாயிடுத்து. இந்த ஜீவாத்மா சம்சார சக்கர ஏதஸ்மி யந்துரு அஜ்ஞான மோகிதக, அஞ்ஞானத்தினால் சக்கரம் போல சுழண்டு கொண்டிருக்கின்ற இந்த சம்சாரத்தில் நான் விழுந்து மயங்கி கிடந்தேன். இன்பம் துன்பது தருவது நைவாத்மா ந பரஷாபி கர்த்தாஸ்யாத் சுகதுக்கையோகோ. இதனால்தான் அந்த வாக்கு வந்தது, தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு. அதை தான் இங்கே சித்திரகேது சொல்கிறார். இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ நைவ ஆத்மா ந பரஷாபி, இன்னொருவரால் நடப்பதில்லை, தானே தான் கர்த்தா சியாத், அவனவனே தான் அதற்கு கர்த்தா. இந்த மாயை, இந்த உலக வாழ்க்கையினுடைய இந்த மாயை இருக்கே, இதில் இயற்கையிலே ஒரு ஓட்டம் இருக்குது. இதில் சாபம் என்ன இருக்குது, அருள் என்ன இருக்குது, சொர்க்கம் என்ன இருக்குது, நரகம் என்ன இருக்குது, இன்பம் தான் என்ன இருக்குது, துன்பம் தான் என்ன இருக்குது. ரொம்ப அழகான ஸ்லோகம் அது, 20வது ஸ்லோகம். குண பிரவாக ஏதஸ்மின் கஹ சாபக கோ அன்வன் அனுகிரக கஹ ஸ்வர்கோ நரக கோவா கிம் சுகம் துக்கமேவா. ரொம்ப அழகாக இது கேட்குறாரு. ஏக ஸ்ரஜதி பூதானி பகவான் ஆத்ம மாயையா, பகவானுடைய மாயை தானே, அவர் தானே படைக்கின்றார் எல்லா ஜீவராசிகளுக்கும். அவரே பந்தம் ச மோக்ஷம் ச சுகம் துக்கம் ச நிஷ்கலக, எல்லா ஜீவராசிக்கும் ஒரு பாசம்னு ஒன்று ஏற்படுத்தி அது அறியாமையிலேருந்து முக்தியும் அவரே அளிக்கின்றார், சுகதுக்கத்தையும் அவர் தான் அளிக்கின்றார். பகவான் ந தஸ்ய கஷ்டித் தைத்த பிரதீபோ ந ஞாதி பந்துர் ந பரோ ந ச ஸ்வஹ. அவர் ஒருத்தருக்காக பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல, மாயை இல்லாதவர், மிகவும் நிர்மலமானவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பகவானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு அதை பிரசாதிக்க வேண்டும், இதை பொறுத்தருள வேண்டும், நான் பண்ண தப்புக்கு. நத்வாம் சாப மோக்ஷாயி பாமினி, என்னுடைய இந்த சாபத்திலேருந்து விடுதலை பெறுவதற்காகன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, நான் பண்ணது தப்பு, நான் சொன்னது தப்பு, என்னை தத் ஷம்யதாம் சதி, என்னை மன்னித்தருளுங்கள், அதை மன்னித்தருளுங்கள்னு சொல்லி வேண்டிக்கிறாராம். வேண்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறார். அதுக்கு சுகர் சொல்கிறார், பரீட்சித்து சித்திரகேது ஜகாம ஸ்வவிமாயன சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயின்னு இருக்கார். அந்த இடத்துலேருந்து போய்விட்டார். எல்லோரும் பார்க்கும் பொருட்டு எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது பரமசிவன் பார்வதி தேவியின் இடத்தில் சொல்கிறார். சொல்கிறார், ருத்ரவாச்ச திருஷ்டவத்தியசி சுஸ்ரோணி ஹரேர் அத்புத கர்மனக. பாரு, ஹரியினுடைய அற்புத கர்மாவாக இது ஒரு திருவிளையாடல். இது அவருடைய அடியார்கள்லாம் எப்படி இருக்கா பார்த்தியா? பிருத்தியானாம் ஸ்பிருகான்னா மற்றதை அடைய வேண்டும்ங்கிற அந்த ஆக்ரகம், அதெல்லாம் இல்லாத அடையவர்கள். அந்த அடியவர்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. நாராயண பராக சர்வே ந குதச்சன்னு பிப்பியது, யார்கிட்டையும் அவர்கள் பயப்பட மாட்டார். நாராயணனை சரணமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சுகம் துக்கம் எல்லாம், சொர்க்கம் மோட்சம் எல்லாம், நரகம் எல்லாமே ஒன்றுதான் அவர்களுக்கு. ஒரு மாயையினால் இந்த ஜீவனுக்குள்ளே ஒரு தொடர்பு ஏற்பட்டு இந்த இன்பம் துன்பம் பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு ரொம்ப அழகாக பரமசிவன் பார்வதி தேவியர் எடுத்து சொல்கின்றார்.
அது சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஞான வைராக்கியம் எல்லாம் கொண்டு பகவானிடத்தில் இருக்கின்ற அந்த பக்தியை கொண்டவர்களுக்கு எந்த விஷயமும் இதுதான் வேணும் அது வேணும்னு இல்லை. ஞான வைராகிய வீரியானாம் நேஹ கஷ்டிஸ் வியபாஸ்ரய, அவர்களுக்கு இதுதான் வேணும் அது வேணும்னு இல்லை. ஏன் வாசுதேவே பகவதி பக்தி முக்வகாதாம் என்று நாம் பகவானிடத்தில் இருந்த பக்தி தான் அவர்களுக்கு. அப்போது பகவானுடைய திருவிளையாடல் இது. இந்த திருவிளையாடல் யாராலையும் அது கண்டு உணர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய திருவிளையாடல் யாருக்கான செருக்குன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை விடுவிக்குவதும் அவருடைய எண்ணம் தான். அவருடைய உண்மை ஸ்வரூபம் யாருக்கும் தெரியாது. பகவானுக்கெல்லாம் பற்றற்ற நிலை. எனக்கு கஷ்டின் நான் பிரியா கஷ்டித் பிரியா, சிலர் எனக்கு பிடிக்கும் சிலர் பிடிக்காதுன்னா பகவான் இல்லை. பாரபட்சம் இல்லாதவர். நல்லா கவனித்து பார்த்தேன்னா தெரியும். இப்போ இந்த 2 அத்தியாயத்தில் நம்ம இதான் பார்க்குறோம், பகவானுக்கு பாரபட்சம் இல்லை. உடனே நம்ம என்ன யோசிச்சுக்கணும், நம்ம நல்லது பண்ணுறோம், எல்லாம் நல்லதான் பண்ணிட்டுருக்கோம், நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஒன்றுமே பக்தின்னா என்னன்னு தெரியாது, கோவில் பக்கம் மழைக்கு கூட ஒதுங்கினதில்லை. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம்னா என்னன்னு தெரியாது. அவர்களெல்லாம் நல்லா இருக்காளே, நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, பகவானுக்கு கண்ணு இல்லையான்னு சிலர் கேட்பா பாருங்க. அவர் என்ன வேணும்ன்ட்டே இவளுக்கு இவளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், இவளுக்கு அருளாசி கொடுக்கணும், மற்றவர்களை ஒதுக்கணும்லாம் இல்லை. அவா கர்மா அதை அனுபவிக்கிறோமே தவிர அவர் எதுலேயுமே பட்டுக்காமல் சாட்சியாக தான் இருந்துட்டுருக்கார். அவா கர்மாவை நம்ம பிராரப்த கர்மா அதை அனுபவிச்சுட்டுருக்கோம். இப்போ இங்கே திருப்பியும் சொல்கிறார், பகவானுக்கு பக்ஷபாதமே இல்லை, பாரபட்சமே இல்லை. இந்த சித்திரகேது இருக்கானே பகவானுடைய தொண்டன்மா, தஸ்ய சாயம் மகாபாக சித்திரகேது பிரியோ அனுகா, பகவானையே அவன் நினைத்து கொண்டு சர்வத்திர சமதிருக்கு சாந்தோஹியம் ச அச்சுத பிரிய, ஹரிக்கு ரொம்ப பிரியமானவனாக இருக்கின்றான். அதனால பக்தர்கள் விஷயத்தில் இந்த மாதிரி அடக்கமாக இருக்கின்ற இந்த பகவானோட இருக்கிறவரிடத்தில் பகவானுடைய பிரீத்தியும் அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்கிறார் ஸ்ரீ சுகவாச்ச. இப்போ சுகர் சொல்கிறார், பரமேஸ்வரன் சொன்னோடனே பார்வதி தேவிக்கு அப்படியே அந்த கோபமெல்லாம் அடங்கிடுது. அப்போது சித்திரகேது பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்துட்டா. இப்போது சித்திரகேது அந்த சாபத்தினால தான் துவஷ்டாவினுடைய தட்சிணாக்னியிலிருந்து விருத்ராசனாக பிறந்தான். இப்போ புரிஞ்சுதா? இப்போது அவர் கேட்டார், இவருக்கு என்ன பக்தி எப்படி வந்தது, இவ்வளோ பக்தி விருத்ராசுரனுக்கு எப்படி வந்தது சுவாமின்னு கேட்டார் பரீட்சித்து. அப்போது இவன் யார் தெரியுமா, இந்த விருத்ராசுரன் சொல்லிட்டு அவருடைய அந்த சரீரத்தை சொல்ல ஆரம்பித்தார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது விருத்தாசுரன் சித்திரகேதுவினுடைய சரிதமானது இவ்வளோ பெரிய சரிதம் இல்லையா? அவர் கேட்டார், இந்த மாதிரி இப்படி ஒரு அசுரன்லாம் இப்படிலாம் இருக்க முடியுமா ஞானத்தோடுங்கும் போது அவன் யாருன்னு நினச்சேன் அப்படின்னு சித்திரகேதுவனுடைய சரிதத்தெல்லாம் சொன்னார். இதுலேருந்து 14வது அத்தியாயத்துலேருந்து சொல்லிட்டு வரார். இப்போ நம்ம 17வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். அவர்தான் அந்த விருத்ராசுரன். தக்ஷணாக்னியிலேருந்து விருத்ராசுரன் ஏன் பிறந்தான்? துவஷ்டாவினுடைய மகனான இவரை தலையை துண்டித்ததுனால அவரை இந்திரனை அழிக்க வேண்டும் என்று பிறந்தவன் தான் இந்த விருத்ராசுரன். அப்போ அசுரப்பிறவியாக இருந்தாலும் பகவானுடைய ஸ்வரூபமும் ஞானம் பக்தியும் நிரம்பவே இருந்தது. அந்த விருத்ராசுரன் அசுரனாக பிறந்தான். இத்தனை பக்தி எப்படி இருந்ததுன்னு கேட்டியே நீ, அதுக்கான பதில் இப்போ கிடச்சுடுத்தாப்பா, உனக்கு தெரிஞ்சு போயிடுதா? இப்படிப்பட்ட சித்திரகேதுவினுடைய சரிதம் இருக்கே, இதிஹாசம் இமம் புண்ணியம் கேதோர் மகாத்மனக 40வது ஸ்லோகத்தில் சொல்றார், மாஹாத்மியம் விஷ்ணு பக்தானாம் ஸ்ருத்வா பந்தான் விமுச்சதே, பந்தங்களிலிருந்தெல்லாம் விடுதலை பெறுகின்றான். அதனால தான் ஆரம்பிக்கச்சு சொன்னேன், சித்திரகேதுவினுடைய சரிதம் கேட்கும் பொழுது நம்மளுடைய சம்சார பந்தங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிட்டும். கேட்டால் மட்டும் போகாது, என்னெல்லாம் கேட்குறோமோ அதை மனசில் தியானம் பண்ணி அன்றாட நம்மளுடைய லைஃப்பில் அதெல்லாம் திருப்பி அசை போட்டு நம்மளுடைய ரத்தத்தில் ஊறிடணும். அதுக்காக தான் இந்த பாகவதம் படிக்கிறோமே தவிர, பாகவதம் படித்தா இது கிடைக்கும் அது கிடைக்கல, அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடச்சிடும். பட் இதை கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய மனதை நல்லா பண்படுத்தணும். ஏதத் பிராதிருத்தாய ஸ்ரத்தையா வாக்கியதா படையத்து இதிஹாசம் ஹரிம் ஸ்மிருத்வா ச யாதி பரமாம் கதி. இதை காலம்பரை எழுந்துண்டு மௌனத்தோடு ஏகாகிரமாக பகவானை தியானம் பண்ணி இந்த கதையை படித்தான்னா அவருடைய வாழ்வில் உயர்ந்த நிலையை
பெறுவார்கள். யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல உயர்ந்த நிலை கிடைக்கும். அதான் பரமாங்கதிம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக 41வது ஸ்லோகத்தில் பலஸ்ருதியை சொல்லி சித்திரகேதுவனுடைய சரிதத்தை முடிக்கிறார். 17வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. हरि ओम अधषष्ठस्कन्धे सप्तदशोऽध्यायः। श्रीशुकोवाच यदश्चान्तर्हितोऽनन्तः तस्य कृत्वा दिशे नमः विद्याधरश्चित्रकेतुः चचार गगनेचरः स लक्षं वर्षलक्षाणाम् अव्याहतबलेन्द्रियः सूयमानो महायोगी मुनिभिः सिद्धचारणैः कुलाचलेन्द्रद्रोणिषु नानासङ्कल्पसिद्धिषु रेमे विद्याधरस्त्रीभिः घापयन् हरिमीश्वरं ये गता सविमानेन विष्णुदत्तेन भास्वता गिरिशं ददृशे गच्छन् परितं सिद्धचारणैः आलिङ्ग्य अङ्गीकृतां देवीं बाहुना मुनिसंसति उवाच देव्या शृण्वत्या जहास उच्चैस्तदन्तिके। चित्रकेतुर्वाच एष लोकगुरुः साक्षात् धर्मं वक्ता शरीरिणाम् आस्ते मुख्यसभायां वै मतिर्भूय भार्यया जटाधरस्तीव्रतपा ब्रह्मवादी सभापतिः आङ्गीकृत्य श्रियं सत्रियं चास्ते गदह्री प्राकृतो यथा प्रायशः प्राकृतश्चापि श्रियं रहसि बिभ्रति अयं महावृततरो बिभर्ति सतसि स्त्रियं। श्रीशुकोवाच भगवानपि तच्छ्रुत्वा प्रहस्याघाततेर्नृप तूष्णीं बभूव सतसि सम्भाष्य तदनुव्रताः इत्यदत्वीर्यविदुषे ब्रुवाणे बह्वशोभनं रुषाः देवी दृष्टाय निर्जितात्माभिमानिने। पार्वती उवाच अयं किं अधुना लोके शास्तादण्डधर प्रभो अस्मद्विधानां दुष्टानां निर्लज्जानां च विप्रतिकृत् न वेदधर्मं किल पद्मयोनिः न ब्रह्मपुत्रा भृगुनारदाद्याः न वै कुमारः कपिलो मनुश्च ये न निषेध्यन्त्य वर्तिनं हरं येषामनुध्याय पदाब्जयुग्मं जगद्गुरुं मङ्गलमङ्गलं स्वयं यच्छत्रबन्धुः परिभूय सूर्येन् प्रशास्ति दृष्टः तदयं हि तण्ट्यः नायमर्हति वैकुण्ठ पादमूलोपसर्पणं सम्भावितमदिः स्तब्धः साधुभिः पर्युपासितो अधः पापी यसीं योनिम् आसुरीं याहि दुर्मते यतेह भूयो महतां न कर्ता पुत्रकिल्पिषम्। श्रीशुकोवाच एवं शब्दश्चित्रकेतुः विमानात् अवरुह्य सः प्रसादयामास सतीं मूढ्ना नम्रेण भारत। चित्रकेतुर्वाच प्रतिगृह्णामि ते शापम् आत्मनो अञ्जलिनाम्बिके देवैर्मत्याय यत्प्रोक्तं पूर्वदिष्टं हि तस्य तत् संसारचक्रे एकस्मिन् जन्तुः अज्ञानमोहितः भ्राम्यन् सुखं च दुःखं च भुङ्क्ते सर्वत्र सर्वदा नैवात्मा न परश्चापि कर्ता स्यात् सुखदुःखयोः कर्तारं मन्यते अप्राज्ञ आत्मानं परमेव च गुणप्रवाहे तस्मिन् कः शापः कोन्मनुग्रहः कः स्वर्गो नरकः को वा किं सुखं दुःखमेव वा एकसृजति भूतानि भगवान् आत्ममायया येषां बन्धं च मोक्षं च सुखं दुःखं च निष्कलः न तस्य कश्चित् दैत्यप्रदीपो न ज्ञातिबन्धुः न परो न च स्वः समस्य सर्वत्र निरञ्जनस्य सुखेन रागः कुत एव रोषः तच्छक्तिविसर्ग येषां सुखाय दुःखाय हितायः बन्धाय मोक्षाय च मृत्युजन्मनो शरीरिणां संसृते एव कल्पते अध प्रसादयेन त्वां शापमोक्षाय भामिनी यन्मन्यसे असाधुक्तं मम तच्छम्यतां सती। श्रीशुकोवाच इति प्रसादे गिरिशो चित्रकेतुः अरिन्दम जगाम स्वविमानेन पश्यतोः स्मयतोस्तयोः तदस्तु भगवान् रुद्राणामिदमब्रवीत् देवश्रीदैत्यसिद्धानां
भाषदानां च शृण्वतां। श्रीरुद्रवाच दृष्ट्वद्यसि शुश्रोणि हरेरद्भुतकर्मणः माहात्म्यं भृत्यभृत्यानां निःस्पृहानां महात्मनां नारायणपरा सर्वे न कुतश्चन बिप्यते स्वर्गापवर्गनरकेषु अवितुल्यार्थदर्शिनः देहिनां देहसंयोगात् द्वन्द्वानीश्वरलीलया सुखं दुःखं वृद्धिर्जन्म शाभोऽनुग्रह एव च अविवेककृतपुंसो हि अर्थभेदैवात्मनि गुणदोषविकल्पश्च विदेव सृजिवत्कृतः। वासुदेवे भगवती भक्तिमुद्वहतां नृणां ज्ञानवैराग्यवीर्याणां नेह कश्चित् पिपाश्रयः नाहं विरिञ्जो न कुमार नारदो न ब्रह्मपुत्रा मुनयः सुरेशाः विदामयस्येहितं अंशकांशका न स्वरूपं पृथगीशमानिनः न हि अस्यास्ति प्रियः कश्चिन्न प्रियस्वपरोऽपि वा आत्मत्वात् सर्वभूतानां सर्वभूतप्रियो हरिः तस्य चायं महाभाग चित्रकेतो प्रियोऽनिकः सर्वत्र समदृक्शान्तो शान्तो हि अहं चैवाच्युतप्रियः तस्मान्न विस्मयः कार्यः पुरुषेषु महात्मसो महापुरुषभक्तेषु शान्तेषु समदर्शिषु। श्रीशुक उवाच इति श्रुत्वा भगवतः शिवस्योमभिभाषितं बभूव शान्ततीराजन् देवी विकटविस्मया। इति भागवतो देव्याः प्रतिशब्दुम् अलन्तमः मूर्धा सञ्जगृहे शापम् एतावत् साधुलक्षणं जज्ञे द्रष्टुर्दक्षिणाग्नो दानवीं योनिमाश्रितः रुद्र इति अभिविख्यातो ज्ञानविज्ञानसंयुतः एतत्ते सर्वमाख्यातं यन्मां त्वं परिपृच्छसि रुद्रस्य असुरजादेश्च कारणं भगवन्मतेः। इतिहासमिमं पुण्यं चित्रकेतुर्महात्मनः माहात्म्यं विष्णुभक्तानां श्रुत्वा बन्धात् विमुच्यते य एतत् प्रादुर्धाय श्रद्धाय वाक्यतः पठेत् इतिहासं हरिं स्मृत्वा स याति परमां गतिं। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। सद्गुरु महाराज की जय।